ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தமிழ் சம்மந்தப்பட்ட ஒரு கண்டென்ட்டு. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? சரி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். கமல் சார் திரும்பி வருவாரா? விஜய் சேதுபதி தான் திரும்பி பண்ண போகிறாரா? கலர்ஸ் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்களா இந்த வருஷம்? ஏன்னா பழைய 8 சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரீடெலிகாஸ்ட் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வட்டம் வந்து ஸ்டார் விஜய்க்கு பதிலாக கலர்ஸ் தமிழ் வருமா அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்கள், ப்ளஸ் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸோடைய சின்ன அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தமிழ் வந்து கை மாறிடுச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ விஜய் டிவியிலேருந்து ஹாட் ஸ்டார் மாதிரி அப்படியே சிம்பிளில் முதற்கொண்டு எல்லாம் ஜியோ வந்துருச்சு. ஸோ முழுக்க ஜியோ ஹாட் ஸ்டார் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. அடுத்து கலர்ஸ் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சியை இப்போ அவங்ககிட்ட தான் ரைட்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க 8 தமிழ். ஸோ பிக் பாஸ் 9 தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ரீடெலிகாஸ்ட் தான் கலர்ஸ் தமிழில் போடுவாங்கன்ற மாதிரி ஒரு சார்பினர் வந்து சொல்கிறாங்க. சரி, ரீடெலிகாஸ்ட்டு அப்படிங்கிறப்ப இப்போ புதுசாக நிகழ்ச்சி என்ன போடுறாங்கன்னா அது ஸ்டார் விஜய் தான். ஏன்னா அதுதான் கொஞ்சம் டிஆர்பி கொடுக்கும், நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க நிகழ்ச்சி. ஸோ கலர்ஸ் தமிழில் அவ்வளோ வியூவர்ஷிப் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் மேபி கலர்ஸில் மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி அப்படின்றாங்க. ஆனால் அம்பானி நினச்சாருன்னா எதுனாலும் சாத்தியம்தான். ஸோ டக்குன்னு வந்துட்டு எதுக்குப்பா ஸ்டார் விஜய், நம்ம கலர்ஸ்லேயே பண்ண சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருன்னா ஸோ புது நிகழ்ச்சியும் இதில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ ஆங்கரில் சேஞ்ச் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு தான் விஜய் சேதுபதி அவர்களுக்கு கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் பிக் பாஸ் சீசன் 8க்காக. அடுத்து 9 வரப்போகுது அப்படிங்கிறப்ப கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐக்கெலாம் முடிச்சுட்டு அடுத்த இதுக்கு ரெடி ஆகிட்டார். ஸோ மக்களை சந்திப்பதற்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா எம்பியாக போகிறார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ராஜேஷ் பாய் எம்பி. ப்ளஸ் நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் கைவசம் இருக்குது அப்படின்றதுனால இந்த சீசன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தெரில. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து பிக் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதிட்டு போனார். அது வந்து டெம்பரரி தான், நாட் எப்படி சொல்கிறது, ஒரு பெர்மனெண்ட்டாக நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலை. தற்காலிகமாக அந்த முடிவு எடுத்திருக்கேன், அடுத்து திருப்பி வருவேன்னு சொல்லியிருக்காரு. மக்களை சந்திக்கணும், இந்த மாதிரி ராஜ்யசபா எம்பி இருக்குது, படங்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப விஜய் சேதுபதிக்கு பதிலாக இவர் தான் ரீட்டைன் ஆவார் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தாலும் எனக்கு பர்சனலாக நான் சொன்னது எப்பயுமே, நான் போன வருஷம் நம்ம சொன்னோம் இந்த மாதிரி வந்து கமல் சார் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு தடவை பிரேக் எடுத்துட்டார்ல, இன்னொரு தடவை வந்து அவர் திருப்பி அதை அடாப்ட் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பாசிபிள் இல்லை. மேபி கலர்ஸ் போனாங்கன்னா மேபி நியூ ஆங்கர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் விஜய் டிவியில் பண்ணாங்க அப்படின்னா விஜய் சேதுபதி ரீட்டைன் ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ வழக்கம் போல் பிக் பாஸில் எவனும் வந்து கத்த முடியாது, எதுவும் பண்ண முடியாது. சைலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமுக்கிட்டு எந்த ஒரு டிஆர்பியும் இல்லாமல் ரொம்ப பிளண்ட்டாக வந்து இந்த சீசன் போகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி போவோம். ஏன்னா 8வது சீசன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய கான்ட்ரவர்சிலாம் கிடையாது. அறம் வெல்லும் முறம் அள்ளும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சாதாரணமாக எல்லாருமே ஜாலியாக இருந்துட்டு போன சீசன்னா சீசன் 8 தான் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. பட் நம்ம பார்வையாளர்கள் சைடில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இல்லைப்பா, ரொம்ப ஓரளவு ஓகேவாக இருந்துன்ற மாதிரி சொன்னால் கூட நிறைய பிக் பாஸ் ஆடியன்ஸ் இந்த பிக் பாஸை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டாங்க. அது கமல் சார் தான் காரணன்றதுனால கமல் சார் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் நிறையாக தெரியுது. ஆனாலும் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகிறது வரமாட்டார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ கண்டிப்பாக கமல் சார் வந்து என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரில. அவர் எடுக்க போகிற ஒரு முடிவு தான் ஃபைனலாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரி, நிறைய செய்திகளில் இப்போ ரொம்ப பயங்கரமாக வர்றது அப்படிங்கிறது ஹோஸ்ட் மாறிக்கிட்டே இருக்காங்க பிக் பாஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது நாகார்ஜுனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறார். இந்த சீசன் 9 நான் பண்ண மாட்டேன்ட்டார், உங்களுக்கு தெரியும். கனடாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஷாக்கு, கிச்சா சுதீப் வெளியேறிட்டார். இப்போ பண்ணுறது மோகன்லால், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனில் கபூர் கூட இப்போ ஓடிடி வந்து டேக் ஓவர் பண்ணிட்டார் நம்ம சல்மான் கான்லேருந்து. சல்மான் கானும் இப்போ பண்ணிகிட்ருக்கார். ஸோ எல்லாருமே இப்போ வெளியேறும் பொழுது இப்போ ஒரு வட்டம் வெளியேறினா கமல் சார் வந்து திருப்பி வருவாரா அப்படின்ற அந்த மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதனால் அவருடைய சான்சஸ் ஆர் வெரி வெரி லெஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல். பட் அவருடைய முடிவு என்ன, மக்களை சந்திக்கணும்னு நினச்சாருன்னா வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் டெம்பரவரியாக தான் போயிருக்காரு, பெர்மனெண்ட்டாக போகல அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? அடுத்து பிக் பாஸ் சீசன் தமிழ் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கண்டஸ்டன்ட் 8 உடைய கண்டஸ்டன்ஸ் அப்டேட்டு அது சில அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு முத்துக்குமரன் ரொம்ப பிஸியாக இருக்காப்புல. தீபக் கூட போய் யோகா சென்டரில் போய் அவர் வந்து பயிற்சி செய்கிற வீடியோ பயங்கர ட்ரெண்டிங் போயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது உள்ளே வந்து ஒரு கேம் ஆடி ஒரு என்ன சொல்கிறது
ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபயர் கொண்டு வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த சீசனில் எதுவுமே இல்லாததுனால, அப்படி சீசன் முடிஞ்சவொடனே நமத்து போன பட்டாசு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட இது எல்லாமே அணைஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனால, எந்த ஒரு இதுவும் வந்து கிரியேட் பண்ண முடியல. ஜாலியாக வந்து போனாங்க, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யார் பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது. பாசிட்டிவிட்டிக்கு என்றைக்குமே வந்து ஒரு இது கிடையாதுன்றதுனால, நெகட்டிவ் தான் நிறையா வருது அப்படின்றனால, நெகட்டிவ் எதுவும் இல்லை இப்போதைக்கு. ஸோ ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் இப்போதைக்கு வந்த அப்டேட் போஸ்ட் பற்றியும், அப்புறம் கலர்ஸ் தமிழ்லையா வருமா, விஜய் டிவியில் வருமாங்கிறது தான் அப்டேட் வந்துருச்சு. ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.